ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்ணில் பட்டுவிட்டது தானே? இப்போது நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்களை காட்டிலும் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடிக்க முடியும்னு முயற்சிப்பவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படிதான் உன் முயற்சியின் மூலமாக நான் உனக்கான வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தரப்போகிறேன். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. ஒருபோதும் உன் தாயையும் தந்தையையும் கண்ணீர் சிந்தும்படி எந்த சூழ்நிலையிலையும் விட்டு வச்சிடாத. ஏன்னா அவர்களுடைய கண்ணீருக்கு சக்தி அதிகம் என் செல்லமே. அது உன்னை நிச்சயமாக கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, உன் நல்லதுக்காக அவங்க பிரார்த்தனை செஞ்சுதான் கண்ணீர் வடிக்கணுமே தவிர, நீ அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவர்களுக்கு தவறு செய்து அவர்கள் மனம் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடக்கூடாது. நீ பிறக்கும் போது உன்னை பெற்றவங்க அழுதுருந்தா பரவாயில்ல, அது ஆனந்த கண்ணீர். ஆனால் உன்னை பெற்ற பிறகு, நீ வளர்ந்து ஆளான பிறகு ஏன் தான் உன்னை பெற்றோமோ நினச்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையை உன்னை பெற்றவர்களுக்கு நீ கொடுத்து விடாதே. இந்த வராகி அம்மா என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கான திறமையை அதிகப்படுத்தி சிக்கல்களையெல்லாம் சமாளித்து நீ சாதித்து வாழ்ந்து காட்டுவதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. ஏன்னா ஒருத்தவங்களை நம்பி ஏமாறுற வழி என்பது மரணத்தை விட மிக கொடுமையானதாக இருக்கும் என் செல்லமே. அதுக்காக தான் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கவும் வேணாம், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லவும் வேண்டாம்னு சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் சொல்லு. உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிடாதா என காத்திருக்கும் உனக்கான வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இரவுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயம் பகலுன்னு ஒன்று இருக்கும். அதே போலதான் உன் வாழ்க்கையில் இப்போது அற்புதமான மாற்றங்களை நான் வரவழைக்கப் போகிறேன். கொஞ்சம் பொறுத்திரு என் செல்லமே. உன் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என ஆசையோடு காத்திருந்தாயோ அது எல்லாமே விரைவில் நடந்து உன்னையே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். நம்பிக்கை என்பது ஒரு கண்ணாடி போல. அது உடஞ்சிருச்சுன்னா மீண்டும் அதை திரும்ப கொண்டு வருவது என்பது அவ்வளவு சுலபம் கிடையாது என் செல்லமே. ஒரு முறை ஏதாவது ஒன்று உடஞ்சிட்டா திரும்ப பழைய வடிவத்தை பெற முடியாது என்பது போலதான் நீயும் உன்னுடைய நம்பிக்கையை மிகவும் பத்திரமாக வச்சுக்கணும். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அது மனசில் கோபத்தை வரவழைக்கலாம். எங்கே நீ முன்னேறிவியோன்னு உன்னை எதிரியாக கூட நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்து நீ யோசிக்க வேணாம். இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். நீ நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் போதும். உன்னுடைய இரக்க குணமும் மனிதாபிமானம் மிக்க நல்ல குணமும் எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ மற்றவங்களை பற்றி கவலைப்படவே வேணாம். நீ என்கிட்ட வச்ச நம்பிக்கையை விட பல மடங்கு அன்பை நான் முன்மீது வைத்திருக்கிறேன் அல்லவா? அதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் கர்ம வினைகளிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய முயற்சியின் அளவை பொறுத்து உனக்கான வெற்றியையும் தரப்போகிறேன். அதனால் நீ தொடர்ந்து முயன்று முன்னேறி போய்கொண்டே இரு. ஒரு சிலரால் நீ வாழ்வில் அடைந்த துன்பத்தையும் அவமானத்தையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு கிடைச்ச அந்த கஷ்டங்களையெல்லாம் பாடமாக நினச்சிக்கோ. உன்னிடம் போலியாக நடிப்பவர்கள் யார் என்பதை கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டி கொடுப்பேன். உன் ஆயுள் முழுவதும் நான் உன் கூடவே இருப்பேன். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களை நினைத்து வருந்தாமல் சந்தோஷமாக உன் வேலையை பாரு. அவர்களுக்கு உரிய தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். மனிதர்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் என்பது தீராத ஒன்று. இன்றைக்கி உனக்கு தேவையான ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்டேனா கூட இன்னும் கொஞ்ச நாளில் இன்னொரு வேறு விஷயம் தேவைப்படுது, நீ என்னிடம் வந்து கேட்கத்தானே போகிறாய். உனது ஒரு தேவையை நிறைவேற்றினால் மீண்டும் இன்னொரு தேவை வரத்தான் போகிறது. நீயும் என்னிடம் வந்து வேண்டுதல் வைக்கத்தான் போகிறாய். இப்போது நீ கேட்ட ஒன்று கிடைக்கவில்லையே என்பதற்காக பயம் கொள்ளவோ அல்லது வருத்தமடையவோ வேண்டாம். அதைவிட சிறப்பான ஒன்றை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் நீ எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை. உனக்கு யாரெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன். ஆம் என் செல்லமே. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிக்கிறியா? உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் அவர்களே மனம் வருந்தி திருந்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு அவங்களே தன் தவறை உணர்ந்து நீ நன்றாய் வாழ்வதை பார்த்து, பரவாயில்ல, நம்ம இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து இவங்க இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்காங்கன்னா இதுக்கு அந்த வராகி அம்மா தான் காரணம்னு புரிந்து என்னையும் நம்பி வணங்க ஆரம்பித்து எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க.
அதற்கு பிறகு நீயும் உன் வாழ்வில் இன்பமாக வாழலாம் என் செல்லமே. ஆடம்பர வாழ்க்கையை விட்டுட்டு அத்தியாவசியமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. கூடிய சீக்கிரம் உன் தேவைகள் எல்லாம் நிறைவேறி உன் கனவுகள் எல்லாம் பழித்து உன் எண்ணங்களும் நான் நிறைவேற்றி தருவேன். உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாம் கடந்து போகும் நினச்சி துணிஞ்சு தைரியமாக நின்னா போதும். ஏனெனில் இங்கு யாருக்கும் கஷ்டம் நிரந்தரம் இல்லை என் செல்லமே. உனக்கு வர வேண்டியது வேறு யாருக்கும் போகாது. அதை நிச்சயமாக நான் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல நான் தயாராக இருக்கிறேன். அதற்கு நீயும் தயாராக தங்கமே. எல்லா நேரங்களையும் உன் கூடவே இருந்த இந்த வராகியம்மா நீ கஷ்டப்படும் போது மட்டும் உன்னை கண்டுகொள்ளாமல் போய்விடுவேனா என்ன? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இருளையும் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கண்டு பயப்பட வேண்டாம். உனக்குள் ஒளியாக இருக்கும் இந்த வராகி அம்மா என்னை உணர்வதற்கு முயற்சி செய். நான் எப்போதுமே உன் கூடவே இருந்தும் கூட நீ என்னை கண்டுகொள்ள மறுப்பதால் தான் இப்போது நானே உன்னை தேடி என் முகத்தை கொண்டு வந்து காட்ட வந்தேன். உன்னுடைய கஷ்டம் நீங்காம உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறாம உன் மனசு நிம்மதியடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னுடனேயே இருந்து உன் கஷ்டத்தை தாங்கி உனக்கான வருத்தத்தை போக்கி எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வந்துவிட்டேன். என் அன்பு பிள்ளையான நீ என் மேலே பாசம் வைக்கணுமே தவிர கோபப்பட்டினா நான் உனக்கானதை செஞ்சு தரல நினச்சினா என் மனம் வருத்தம் அடையாதா என்ன? நானே என் வருத்தத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தப் போகிறேன். என் மீது உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட பிள்ளையான நீ எங்கிருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. தீமை உன்னை நெருங்கவும் நான் விடமாட்டேன். சற்று பொறுமையோடு இரு. உனக்கான கால நேரம் கூடி வரப்போகுது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் நம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஆளாக நீரு. நான் தான் எல்லாங்கிற எண்ணத்தை அறுத்துவிட்டு எல்லா உயிர்களையும் சமமாக நேசிக்க பழகு என் செல்லமே. இப்போது உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை நினச்சி நீ கவலைப்படாத. இது ஏன் இப்படி நடக்குது, எப்போ சரியாகும்னு புரியாமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். இந்த விஷயத்தை நீ எப்படி சரி செய்ய வேண்டுமென நானே உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் மனசை முதல்ல அமைதிப்படுத்து. ஏன்னா கலங்கி போயிருக்கிற குளத்துலேருந்து தெளிவான முடிவை எடுக்க முடியாது. நீ உன் மனசை அமைதியாக தெளிவாக மாற்றினாதான் அதில் நான் உனக்கு நல்லதை சொல்ல முடியும். உன் பிரச்சனைகளுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்கள பற்றி நினச்சி மனசை பதற்றமாக்கி கொள்ள வேண்டாம். ஒரு விஷயத்தை நீ சிந்திப்பதற்கும் மற்றவர்கள் சிந்திப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது என் செல்லமே. அவங்க உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காதனால தான் இதெல்லாம் நடக்குது. பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்து சுழலாமல் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து ஒரு மூன்றாம் மனிதராக இருந்து பார்த்தீனா உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழி புரியும். புரிதலில் உள்ள தவறு காரணமாக தான் உன்னிடம் ஒரு சிலர் பிரச்சனை பண்ணுறாங்க, வம்பு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு நீ யார் என்பதை நான் புரிய வைப்பேன். நீ கவலைப்படாத. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் மறைந்து போகும். கொஞ்சம் உன் மனசுக்கு அமைதியை கொடு. எந்த கஷ்டம் வந்தாலும் அது சரியாகும்னு அப்படியே ஆறப்போட்டு விட்டு இந்த வராகியம்மா என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் மனசுக்குள்ள பதட்டம் தணிந்து ஒரு பக்குவமும் அமைதியும் உண்டாகக்கூடிய அளவுக்கு உனக்கான தெளிவை நான் உண்டாக்குறேன். எப்போதும் நீ சரியான முடிவு எடுக்கும்படி உனக்கான வழிகாட்டலாய் இந்த வராகி அம்மா இருப்பேன்.